வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சீவம்பால் தான் பார்க்க போகிறோம். கடும்பு பால்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரி அழகாக இருந்தது. செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்ரு பால் இது. ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். சர்க்கரையை போட்டு இப்போ சர்க்கரையை நல்லா ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துருந்தேன். நல்லா கரையணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பாலோடு ஒத்து போகும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நமக்கு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாடு கன்று போட்டு இது 3வது நாள் பால், அதனால் கொஞ்சம் திரியாக இருக்குது. ஃபஸ்ட் நாள் பாலாக இருந்தால் கேக் மாதிரி கட் பண்ணலாம், நம்ம நல்லாயிருக்கும் பார்க்க. இது 3வது நாள் பால் தான் எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வாடகையாக பால் வாங்குறவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மாடு கன்று போட்டால் சொல்லுங்கன்ட்டு. அவங்க அந்த தம்பி நேற்று நைட்டு தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. என்னால் செய்ய டைம் இல்லை வேலைக்கு போகிறதுனால. அதனால் நான் இன்றைக்கி ஈவினிங் போல் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சால் தான் உங்களுக்கு அந்த பாலோடு ஒத்து போயிட்டுருந்தால் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது உடம்புக்கு. நம்ம வந்து ஒரு இட்லி குண்டானில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு பால் வைக்கிறோம். அந்த பால் கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கோம். இதை மூடி ஒரு 1/4 மணி நேரம் வச்சிங்கன்னா அந்த பால் வந்து வெந்து வரும். அப்போ வந்து சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். நான் கட்டியாக வரும்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு உதிரி உதிரியாக தான் கிடச்சிது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏலக்காவும் சர்க்கரையும் காட்ட மறந்துட்டேன். பாருங்கள், இதான் அளவு. செம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. தட்டில் கவுக்கும்போது தான் உதிரி உதிரி ஆகிடுச்சி. இப்போ வெந்துடுச்சு. எடுத்து இந்த மாதிரி போட்டு செம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.